2020 முதல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். எங்கள் ஊரில் பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எதுவும் கிடையாது. என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் கவர்மெண்ட் லைப்ரரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்கூல் புக்ஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. கவர்மெண்ட் லைப்ரரியில் ஸ்கூல் புக் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸை தாண்டி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அப்புறம் எஸ்ஐ தேர்வுக்கான கொஷின் பேங்க்ஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருந்துச்சு. டெய்லி மார்னிங் வந்து தமிழ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இருந்துச்சு லைப்ரரியில். ஃப்ரீ ஒய்ஃபையும் ப்ரொவைட் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு தனி ஒரு அறையும் லைப்ரரியில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு பர்சனலாக நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நான் முதல்வன் திட்டம், அப்புறம் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல், இந்த திட்டங்கள்லாம் எனக்கு ப்ரிப்ரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிராமப்புற மாணவரான எனக்கு லைப்ரரியில் கிடைச்ச இந்த சலுகைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாரி நான் இன்றைக்கி எஸ்ஏ ஆகிட்டேன். என் கூட லைப்ரரியில் படித்த என்னோடய ஃப்ரெண்டு எஸ்ஏ ஆகிட்டான். லைப்ரரியில் படித்த ஒரு 50 பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேர்வாகி உள்ளனர். வாடகை கட்டிடத்தில் இயங்கின எங்கள் ஊர் லைப்ரரி இப்போது தமிழ்நாடு அரசால் புது கட்டிடம் வந்து கட்டித்தரப்பட்டுள்ளது. கல்விக்கு எப்போது முன்னுரிமை அளிக்கும் சிஎம் சார் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறார். என் சார்பாகவும் என் ஊர் மக்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.